எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் உன்னை சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம என்கிட்ட என்ன saree இருக்கு, என்னென்ன சாரீலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு saree எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த saree, தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree, கிராண்டான saree, நல்லாயிருக்கும். கட்டினா ஒரு நாள் கட்டாங்க, நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த கலரே. எனக்கு நானே சொல்லிக்கிறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு. இந்த புடவையும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்தெந்த புடவைலாம் நல்லா இருக்கும்ன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புடவை வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்கும், நிற்கும், அப்படியே கட்டினா சூப்பராக நிற்கும். அந்த மாதிரி புடவை இது ஸ்டெப்பாக நிற்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் புடவை. அடுத்த புடவை பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு, எங்கள் ஊர் எலெக்ஷனுக்கு கொடுத்த புடவை. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வாங்கி வச்சுட்டு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இதுவுமே எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு வந்ததுன்னு. எல்லாமே நம்மக்கிட்ட அம்மா கொடுத்த புடவை தான் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவை பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி அவங்க பையன் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த புடவை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்தது புடவை. இந்த புடவை ஸ்பெஷலான புடவை, எங்கள் தாய் மாமா எடுத்து கொடுத்த புடவை. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு எங்கள் தாய் மாமா எடுத்து கொடுத்தாரு இந்த புடவை. நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ வந்து இந்த புடவை எடுத்து கொடுத்தாரு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. யானை மயில் எல்லாம் போட்டு ஜிமிக்கி கம்பல். எனக்கு இந்த புடவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு, சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு தம்பி எடுத்து கொடுத்த புடவை, எனக்கு தாய் மாமா. அடுத்த saree பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது. நமக்கு தவளை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதோட சேர்த்து கொடுத்த புடவை. saree பார்த்திங்கன்னா இது எங்கள் அத்தை எடுத்து கொடுத்த saree. போன பொங்கல் இல்லாமல் அதுக்கு முந்தின பொங்கலுக்கு எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. இந்த சாரியும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக காட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கே போனாலும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும், நல்லாயிருக்கும். என் கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்த saree plain ப்ளூ தான், ஃபுல்லாக ப்ளூ. பார்டர் மட்டும் அந்த இதுவில் வரும், கோல்டன் கலரில். இந்த புடவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின புடவை இது தான். சொல்லுவா, ஸ்பெஷலான புடவை, மோஷி சீமந்தத்துக்கு எடுத்து கொடுத்த புடவை. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. 2000 ரூபாய் புடவை, சூப்பராக இருந்தது. வேறு லெவல் புடவை, கட்டினா பயங்கரமாக இருக்கும். க்ரீன் கலரில் தான் எடுக்கணுன்றதுக்காக க்ரீன் கலரில் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது புடவை. அதோட ப்ளவுஸ் இது தான், சிம்பிளாக தான் தைச்சிக்கலாம். இது வரைக்கும் தைச்சி சூப்பராக இருந்தது. ப்ளவுஸும் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும் கட்டணும். இந்த புடவை வந்து நம்ம வந்து பொங்கலுக்காக அம்மா எடுத்து கொடுத்த புடவை, இப்போ எடுத்து கொடுத்த புடவை. நல்லாயிருக்கா? இப்போ பொங்கலுக்கு அம்மா எடுத்து கொடுத்த புடவை. இப்போ ஊருக்கு போயிருந்தோம், அப்போ எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. பொங்கலுக்கு கட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த புடவையோட ப்ளவுஸ், இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸ் தச்சுட்டேன். பொங்கலுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸு தச்சாச்சு, பொங்கலுக்கு கட்டி காட்டுறேன். நல்லாயிருக்கும். அடுத்த புடவை வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த புடவை.
பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தாரு. பட்டர்ஃப்ளை போட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எடுத்தேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒரே மாதிரி ஒரே கலரில் எடுத்து கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும், உள்ளே பூவாக போட்டுருக்கோம். நல்லா இருந்தது புடவை. அதோடைய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அதோட ப்ளவுஸு. பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தது புடவை. அடுத்த புடவை பார்த்தீங்கன்னா இதுவும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை தான். ஃபுல் ஆரஞ்சு, 600 ப்ரைஸு. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கலை. எனக்கு சைஸு பத்தாதுன்னு சொல்லி 1 மீட்டர் வேணுன்ட்டாங்க. அதனால ப்ளவுஸ் தைக்கலை. வெறும் புடவை மட்டும் இருக்குது. நார்மல் ப்ளவுஸ் போட்டு கட்டேன். அடுத்த புடவை பார்த்திங்கன்னா இது எங்கள் சித்தி எடுத்து கொடுத்த புடவை. அவங்க வந்து லவ் மேரேஜ். அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ நமக்காக அவங்க எடுத்து கொடுத்த புடவை. எனக்காக நல்லா இருந்துச்சு புடவை, சூப்பராக இருந்தது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், டிசைன் பாருங்கள், எல்லோ கலர் நல்லா இருந்துச்சு. எங்கள் சித்தி தான் செலக்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் சேர்த்து துணி வச்சு காசு 500 ரூபா வச்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பட்டு சேரீ. இது வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தா. எங்கள் அக்கா வீடு கொடுத்ததுக்காக எனக்கு எடுத்து கொடுத்தா. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ் தான், அந்த புடவை தான் இது. இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த புடவை. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த புடவை ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஓரவத்திக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் ஓரவத்திக்கு லேட்டாக தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் நமக்கு எதுவும் எடுத்து கொடுக்கல. ஆனால் எங்கள் ஓரவத்தி கல்யாணத்தப்போ எனக்கும் அவங்களுக்கு எடுத்த மாதிரியே புடவை எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மாமியார். எங்கள் அத்தை வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரி செய்யணும் அப்படின்றதுல வந்து கரெக்டாக இருப்பாங்க. எப்பயுமே 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு ஒரு புடவை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அப்படி தான், இப்போ வரைக்கும் அப்படி தான். பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரியே 6000ல் எனக்கும் புடவை எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரையும் ஒரே மாதிரி பார்க்குறது. எல்லார் வீட்லேயும் அப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி தான், 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. குற்றத்தாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தான் இருந்தாலும் சரி, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவை எங்கள் மாமியார். இதுதான் அதோட ப்ளவுஸு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து அப்போ வந்து அவ்வளோவா கிராண்டாக இருந்ததுன்னா இதுவும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை தான். இது வந்து எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் நான் ப்ளவுஸ் தைக்கலை. எங்கள் அக்கா ப்ளவுஸ் தைச்சி கட்டிட்டா. நான் இன்னும் கட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 3 பேருக்கு எங்கள் அம்மா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நேப்டோனில் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ளவுஸு, போடுறதுக்கும் நல்லா இருக்குது. ரெடிமேட் ப்ளவுஸ் தான், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வேணும்னா நேப்டோனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ இதோட முடியுது. இன்னும் நான் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதிகமாக வீடியோ போட்டு பழக்கம் இல்லை. நான் இப்போ தான் போடுறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.